இந்த ரூமருக்கு இல்லையா சார் ஒரு 2 அப்படின்ற மாரி ரூம் போட்டு வாயில பூமரையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இப்படி ஒரு ரூமர நம்ம கிளப்புவோம் அப்படின்னு கிளப்பி இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன ரூமர கிளப்பி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா, எந்த டீமுக்கு போவார் அப்படின்றத இப்போதைக்கு ஹாட் டாபிக்கான ரூமர்ங்க. பயங்கரமான ரூமர். ஐபிஎல் வர்ற வரைக்கும் இதுக்கு எண்டே கிடையாது. ஐபிஎல் வந்தா மட்டும் தான் எண்டு. அதுவரைக்கும் நாங்க இப்படி தான் கிளப்புவோம் அப்படின்ற மாரி பூரான பார்த்தீங்கன்னா, அதாவது எல்எஸ்ஜில விஷம் மிகுந்த பூரான பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு எடுத்துக்கிட்டு மும்பையிலிருந்து நம்முடைய ஹர்திக் பாண்டியாவ பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜில வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, கசிந்திருக்குது. கேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கசியுதா இல்லையான்னு நம்ம பார்க்கறதெல்லாம் இல்ல. இந்த மாரி ரூமர் எங்கேயாச்சும் கசிந்திருக்குதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விரும்பி பார்க்கறதுனால, இப்படி ஒரு ரூமர கிளப்பியிருக்காய்ங்க. ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜிக்கு போனாருன்னா என்ன நடக்கும்? அவர் பால் அடிக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பா ஓனர சாரி மன்னிச்சு விடுங்கள். அந்த மாரியெல்லாம் ஒரு தவறான சிந்தனையெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது நம்மளோட மைண்டுக்குள்ள. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா வீட்டுக்கு வெளிய, "என்னடா இது இவ்வளோ பெரிய கூட்டமா இருக்குது? ரேஷன் கடைக்கு இது இங்க மாத்திட்டாங்களா?" அப்படின்னு மக்கள் பூரா சீமெண்ணெய் கேனையும், வலப்பையும் தூக்கிட்டு வந்து நின்னா, வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா, "ஏங்க இது ரேஷன் கடை இல்லைங்க. ஹார்திக் பாண்டியாவ ஐபிஎல்ல யார் எடுக்கிறதுன்னு போட்டி போட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு போங்க" அப்படின்னு மக்கள போராடி வெளிய தொரத்துறதுக்கே வாட்ச்மேனுக்கு ரூ. 50,000 சம்பளம் குடுத்து வச்சிருக்காய்ங்க.